விஜய் டிவியின் முதல் வணக்கத்தில் ராசி நல்ல ராசியில் இன்றைய நாளானது 16/5/2024 வைகாசி 3ஆம் நாள் வேலைக்கிழமை. மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசி மேஷம். பிள்ளைகள் விஷயத்துலலாம் ரொம்ப நாளாக டிம்கி கொடுத்துருப்பீங்க. இன்றைக்கி சும்மா அவங்கள போட்டு கலாய்க்கிறதெல்லாம் கூடாது. அவங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் செய்து கொடுக்கறது தான் உங்கள் வேலை. எப்போ கேட்டாலும் மேஷம் பிஸி தான் சொல்லும். இன்றைக்கி அவங்கக்கிட்ட நல்லா மாட்டின்னு இருப்பீங்க. அதுக்கெல்லாம் ஒரு தீர்வு சொல்லி பொறுமையாக இருந்து அதை சாதிச்சுட்டு கொடுங்க. உத்தியோகம், தொழில், வியாபாரம்லாம் நல்லா இருக்குது கிரகம். அதனால் ஃபேமிலிக்கு கொஞ்சம் டைம் ஒதுக்குங்க சார். இன்றைக்கி சரியா? செலவு ஆகும். ஆனால் குடும்பத்துக்கு நீங்கள் பண்ணலன்னா யார் பண்ணுவா? அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபம். இரத்த பந்த உறவு, தாய் வழி உறவு, இவங்கக்கிட்டலாம் கொஞ்சம் மனம் விட்டு பேசுங்க. எல்லாரும் ஒரு விதமான ஈர்க்கமாக இருக்காங்க. ஏன்னா நீங்கள் உங்கள் நிலைமையை பார்த்து தான். நீங்கள் சரியாக இல்லைன்றதுனால அவங்க வருத்தப்படுறாங்க. நீங்கள் சரியாக இருக்கேன் இல்லை சரியாக ஆகிடுவேன்னு கொஞ்சம் சொல்லுங்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு தான் வாழ்க்கையில். அதெல்லாம் மீறி நிறைய இருக்குது. சூரியன் ஜென்மத்தில் இருக்கிறச்ச கூட குரு இருக்கு இல்லையா? அதனால் ஒரு சஞ்சலம் இருக்கும். நிறைய காரியத்தடை ஏற்படும். அதெல்லாம் சாதிச்சுக்கலாம், பொறுமையாக பண்ணிக்கலாம். சூரியன் ஒரு மாதத்தில் போயிடும். வைகாசி முடிஞ்சு ஆணியில் போயிடும். நிறைய நல்லது வரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுனம். தெம்பாக இருப்பீங்க இன்றைக்கி. குடும்பமாகட்டும், தொழிலாகட்டும், உத்தியோகமாகட்டும், பணம் கொடுக்கல வாங்குறதா இருக்கட்டும், வண்டி வாகனமாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் தெம்பு. சிலர் எதை பற்றியும் கவலைப்படாமல் செல்ஃபோன் ஆஃப் பண்ணிவிட்டு எங்கேயாவது டூர் தான், அப்புறமா பார்த்துக்கலான்னு விட்டுருவீங்க எல்லாத்தையும். அப்படி தான் இருக்கணும், தப்பே கிடையாது. எதை பற்றினா நமக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு தான் பார்க்கணும். தைரியத்துடன் இருக்கக்கூடிய நாள். வாகனத்தில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். லகரி வசதியெல்லாம் பயன்படுத்தி ஏதாவது பண்ணிங்கன்னா சேஷ்டி ஆகிடும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடகம். குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய நாள். கொடுத்த வாக்கை குடும்பத்திலையும் காப்பாற்றுவீர்கள், வெளிவட்டாரத்திலையும் காப்பாற்றுவீர்கள். சிலருக்கு மனதுக்கு பிடித்த பொருள் சேர்க்கையெல்லாம் ஏற்படும். ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருப்பீங்க ஷூ வாங்கணும்னு கூட. ஒரு சாம்பிளுக்கு சொல்கிறேன், உடனே ஷூ வாங்கலை நான் இது வாங்கினேன்னு மெசேஜ் போடாதீங்க. புரியுதா? ஏதோ ஒன்று வாங்குவீங்க இன்றைக்கி. ஆச்சரியமாக இருக்கும். ஏதோ பெருசாக சாதித்த மாதிரி இருக்கும். வாங்குங்க சார். நம்ம சம்பாதிக்கிறது நம்ம வாங்கிறதுக்கு தானே. வாகனத்தெல்லாம் சரி பண்ணிக்கி நல்லா இருக்கும். ஏன்னா வாகனத்தில் தான் அஷ்டம சனி இருக்கனால வித்தையே அங்கே தான் வருமா. ஸோ அதை கொஞ்சம் சரி பண்ணி கும்பிட்டுக்கினே இருங்க. அப்போ தான் அந்த வாகனம் நம்மளை காப்பாற்றும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம்மம். ஐயா சாமி, தொழில் நல்லா இருக்குது, பயணம் நல்லா இருக்குது, உத்தியோகம் நல்லா இருக்குது, மாற்றம் வந்தால் எடுத்துக்குங்க, புது முயற்சி பண்ணுங்க, இருக்கிற இடத்துல மரியாதை கிடைக்கும், எல்லாம் ஓகே. திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பயணங்கள் அதிர்ஷ்டமான அமைப்பு தரும். ஆனால் குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாரிடத்த மட்டும் இன்றைக்கி ஏதாவது ஒரு வாக்குவாதம் பண்ணிங்கன்னா நான் சொன்ன மொத்ததும் கெட்டு தலையில் உட்காந்துன்னு அடிச்சின்னு உட்காந்துன்னு தான் இருக்கும். அது ஆம்பளையாக இருந்தால், சிம்ம ராசி இருந்தாலும், பொம்பளையாக இருந்தாலும் இதுதான். குடும்பத்தில் மட்டும் எதுக்கு இவ்வளோ கோபம் வருது உங்களுக்கு? ஏதோ நீங்கள் மட்டும் பெரிய ஆள் மாதிரியும் மற்றவங்கெல்லாம் ஒன்றுமே இல்லாத மாதிரியெல்லாம் இந்த எண்ணம் வரலாமா? மனித வாழ்க்கையில் அப்படி வரலாமா? ஞாபகத்தில் வச்சுக்க. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கன்னி. சுபவிரிய பிராப்தம். குறிப்பாக வாகனத்தில் நிறைய பேருக்கு வரும். அசையாமசையா பொருள் சேர்க்கை, ஆடை ஆபரண சேர்க்கை எல்லாம் கிடைக்கும். டக்குன்னு திருமண அமைப்பில் இருந்த பாதிப்பு நிவர்த்தி ஏற்படும். புது திருமண அமைப்பு கைகூடும். ஏற்கனவே திருமணத்திற்காக காத்து கொண்டிருந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு நல்ல செய்தி வரும்.
தாய் வழி உறவு மூலியமாக இருந்த பாதிப்பு நிவர்த்தி ஏற்படும். தொழில் நிமித்தமாக பயணங்கள் டக்குன்னு மேற்கொள்வீர்கள். எதுவாக இருந்தாலும் துணை அல்லது துணைவியாரோட கன்சல்ட் பண்ணிட்டு செய்யுங்க சார். ஒரு கர்ச்சீப் வாங்கினாலும் கேட்டு செய்யுங்க. நான்லாம் செய்ய மாட்டேன்னா எனக்கு என்ன இருக்குது? உங்களுக்குள்ள தகராறு ரெடி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துலா. அற்புதமான காலகட்டம். நன்மைகள் பண வரவுக்கு உண்டான நாள். ஏற்கனவே ரொம்ப நாளாக வர பெண்டிங் பணம்லாம் வரும். முதலீடு செய்வீங்க, ஆச்சரியமாக இருக்கும். அந்த முதலீடில் இருந்த சிக்கல் தீரும். எடுத்துக்காட்டாக அமைப்பு ஏற்படும். தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த பாதிப்பு நிவர்த்தி ஏற்படும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரும். தேக ஆரோக்கியத்திற்கு ஓய்வு தேவை. ஓய்வே இல்லாமல் இந்த வெயிலில் உழைச்சிருந்தால் என்ன ஆகும்? நீங்கள் தான் பார்த்துக்கணும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விருச்சகம். வெளியிடம், தாய் வரவு, தந்தை வரவு, தேக ஆரோக்கியம் எல்லாத்துலேயும் ஏதாவது கோளாறு இருக்கலாம். ஆனால் தொழிலில் கோளாறு இல்லாத நாள் இன்னைக்கு. உத்தியோகத்தில் அற்புதமான ஏற்றம் கிடைக்கும். எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படக்கூடிய நாள். நான் ஏதாவது மாற்றிக்கலாமா? மாற்றிக்கங்க. இதோட ஒரு பெட்டராக கிடைக்குமா? கிடைக்கும். பேர் கிடைக்குமா? கிடைக்கும். படிப்பில் இருந்த தடை போவோமா? போவோம் சார். விருச்சிகராசி பெண்களுக்கு நினச்சதெல்லாம் கை கொடுக்கக்கூடிய நாள் இன்றைக்கி. இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணியிருந்தாங்கன்னா திடீர்னு வீட்டில் ஆர்டர் வந்துடும். உதிச்சுட்டு ஓடுவீங்க. ஸோ உங்களை நிலைநிறுத்தி கொள்ளக்கூடிய நாளுக்காக இருப்பது இன்றையிலிருந்து ஆரம்பிக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு. கொஞ்சம் அடக்கி வாசிக்குங்க. வீடு, அக்கம் பக்கம், வேலைக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸு, ஃபோனில் 1 மணி நேரம் கதை பேசுவீங்கள, இன்றைக்கி கொஞ்சம் ஓய்வு கொடுங்க. ஏதாவது வேலை இருந்தால் பாருங்கள். வெளியில் எங்கேயா போயிட்டு வரணும், கோயிலுக்கு போயிட்டு வரணும், இல்லை ஏதாவது ஒரு இடத்துக்கு போயிட்டுனா போயிட்டு வாங்க. இல்லைன்னா நிம்மதியாக பிடிச்ச பாட்டை, பிடிச்ச இளையராஜா பாட்டை கேளுங்க. அப்போ ஏஆர் ரகுமான் ஆளுங்க கோச்சிக்கு போகிறீங்க, அதை இருக்கட்டும் கேளுங்க. எதை பற்றி யோசிக்காமல் இன்றைக்கி ஜாலியாக இருக்க பாருங்கள். புதிய அறிமுகத்தில் தான் தொந்தரவுன்றான். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மகரம். நாள் முழுவதும் சந்திராஷ்டமம். வாகனத்தில் கவனம். வாக்குஸ்தானத்தில் சனி. நல்லதே பேசுங்க, நல்லா இருங்க, நல்லா இருங்கன்னு சொல்லுங்கள். பெரியவர்கள் போல் வாழ்த்துங்க. நீ அந்த காலத்தில் அதை செஞ்ச, இந்த காலத்தில் இதை செய்தன்னு சொல்லிட்டு வம்ப விலை குத்து வாங்காதீங்க. யார் இடத்துல வந்தாலும் அப்பா சாமி இன்றைக்கி சந்திராஷ்டமம் என்னை ஆளை விடுன்னு அவங்க கோபமாக வந்தாலும் நீங்கள் நவுந்துருங்க. ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும்னு நினச்சா கூட சந்திராஷ்டமெல்லாம் யோசிக்காதீங்க, வாங்கிக்கிங்க. அதுக்கெல்லாம் ஒரு குறையும் கிடையாது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பம். குடும்பத்தில் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். துணை அல்லது துணைவியார் விஷயத்தில். வீட்டுக்குள்ளே வாசலில் நுழையிறச்சவே செருப்பை கட்டி வச்சுட்டு வீட்டுக்குள்ளே நல்ல கும்பிட்டுக்கினே போயிடணும். வெள்ளை கொடியெல்லாம் காட்டாமல் வெள்ளை பெட்ஷீட்டை சுற்றிக்கணுமா. ஜென்ம சனி இருக்குது சார். 2ல் ராகு, 8ல் கேது, குரு பார்த்தாலும் கவனமாக இருக்கணும். இன்றைக்கி அந்த மாதிரி நாள். ஏதாவது தொலைதூர பயணம்னா, முக்கியமான பயணங்கள், ஃப்ளைட்டு கீட்டு டிக்கெட்டு ட்ரெயின்லாம் வாங்கியிருந்தால் போயிடுங்க. மற்றபடி ஏதாவது நீங்கள் டிசைட் பண்ணி தான் பயணம்னா அதை அவாய்ட் பண்ணலாம். இல்லை கண்டிப்பாக போனோன்னா வீட்டில் ஒரு தேங்காய் சிதறக்காயை உடைச்சிட்டு கிளம்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீனம். குடும்பத்தில் காணப்பட்ட இந்த பிரச்சனையை இன்றைக்கி சுமூகமாக பேசிடுவீங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் வீட்டில் கடமுடா சத்தம்லாம் இல்லாமல் சந்தோஷமாக இருப்பீங்க. முடிஞ்சால் வெளில சினிமா ட்ராமான்னு போயிட்டு வருவீங்க. இல்லை ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறது, ஹோட்டலுக்கு போகிறது, எங்கேயாவது ஒரு இடம் போயிட்டு வருவீங்க. தொலை தூரத்தில் உத்தியோகமாக பிரிஞ்சிருந்தவங்க கூட, ரொம்ப நாளாக முறுக்கின்னு இருந்தவங்க கூட வீடியோ காலில் பேசி ஹாப்பி ஆகிடுவீங்க. எல்லாருக்கும் ஒரு நல்லது நடக்கும். இன்றைக்கி பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றம் காணப்படும். புதிய பொறுப்புக்கு வருவாங்க சிலர். சிலர் படிப்பு முடித்தவொன்னே உத்தியோகம் கிடச்சிரும். மீனத்துக்கு என்ன சனி இருக்குது இப்படி கட்சிச்சின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு வரும்.
ஆக மொத்தத்தில் மீனத்துக்கு இன்றைக்கி தொட்டதெல்லாம் தொலையும். இதுவரை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுடைய இன்றைய தினப்பலனை பார்த்தோம். உங்க ராசிக்கான பலன்லாம் என்ன அப்படிங்கறத பார்த்திருப்பீங்க. ஏகப்பட்ட கேள்விகள் ஜோதிடம் சார்ந்து கேட்டு வச்சிருக்கீங்க. சோ அதுல இன்னைக்கு அழகான ஒரு சந்தேகத்தை தேர்ந்தெடுத்து அதுக்கு சூப்பரான ஒரு விடை சொல்ல போறாரு நம்மளோட ஜோதிடர். வாங்க என்ன அப்படிங்கறத கேட்கலாம். மகேஷ் மேடவாக்கம் அற்புதமான கேள்வி கேட்டிருக்கார். மாங்கல்ய தோஷம் இருக்கக்கூடிய ஜாதகருக்கு கல்யாணம் செய்யலாமா? ஆனால் இருவரும் காதல் இருக்கிறார்கள். காதல் பண்ணிவிட்டு ஜாதகத்தை தயவுசெய்து பார்க்காதீங்க. எந்த காதல் ஜோடிகளுக்கோ ஜோசியர்கள்கிட்டேருந்து பர்மிஷன் கிடைக்காது. ஏதாவது ஒரு குறை வந்துடும். ஒன்று உங்கள் காதல் ஃபெயிலியர் ஆகிடும், இல்லைனா உங்கள் காதல் மேலே நீங்கள் வச்ச நம்பிக்கை நீங்களே கெடுத்துக்கிற மாதிரி ஆகிடும். நான் விஜய் டிவியில் ராசி நல்ல ராசியில் சொல்கிறது இதுதான். காதல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பொண்ணு மேலே நம்பிக்கை வச்சுக்கோங்க, அந்த பொண்ணுக்கு பையன் மேலே நம்பிக்கை வச்சு ப்ரொசீட் பண்ணுங்க. எது நடக்கிறதோ அது விதிபடி தான் நடக்கும் என்பதை தெரிஞ்சு தான் நம்ம ஜோசியத்தில் உட்கார்றோம். குலதெய்வத்தை மானசீகமாக பிரார்த்தனை பண்ணிவிட்டு முன்னேறுங்க, அவ்வளோதான்.